நடிகை விஜயசாந்தி வரலாறு. தென்னிந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. 1990களில் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி, அமிதாப் பச்சன், சிரஞ்சீவிக்கு சரி சமமாக சம்பளம் வாங்கியவர். ஹீரோக்கள் மட்டும்தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருந்த காலத்துல இந்த பெண் புலி விஜயசாந்தி அப்படிங்கிற இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த போலீஸ் உடைய போட்டுக்கிட்டு கலக்குன்னு கலக்குனார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளிலையும் நடித்தவர். அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் இவர் தென்னிந்தியாவில் அதிகமாக ரசிக்கப்பட்ட, நேசிக்கப்பட்ட ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விருதுகளையும் தேசிய விருதையும் வாங்கினார். நடிகை விஜயசாந்தியோட சொந்த ஊர் எது, அவங்களுடைய குடும்ப பின்னணி எது, அவங்க திரைப்படத்துறைக்கு வந்ததிலிருந்து செய்த சாதனைகள், அதற்கப்புறம் சினிமா துறையை விட்டு விலகியதும் இவர் அரசியலுக்கும் போய் மக்கள் சேவையாற்றி வருகிறார். இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம நடிகை விஜயசாந்தி அவர்களை பற்றி பார்க்கலாம். விஜயசாந்தி அவர்கள் 1966 ஜூன் 24 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவங்க அப்பா பேரு சீனிவாச பிரசாத், இவங்க அம்மா பேரு வரலட்சுமி. இந்த ரெண்டு பேரும் ஆந்திர மாநிலத்தின் கோதாவரி மாவட்டத்தின் ராஜமுந்திரியை சேர்ந்தவங்க. ஆயினும் இவங்க ஆந்திராவின் வாரங்கல் மாவட்டத்தில் இருக்கிற ராமாங்குடம் பகுதியில் இப்பொழுது வாழ்ந்து வருகிறாங்க. விஜயசாந்தி திரைப்படங்களை நடிக்க தொடங்குவதற்கு முன்பு சென்னையில் ஹோலி ஏஞ்சல்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் தனது 10ஆம் வகுப்பு கல்வியை முடித்திருக்கிறார். விஜயசாந்தி தனது 14வது வயதுல தமிழில் கல்லுக்குள் ஈரம் படத்துல நடித்தார். அதற்கு அப்புறம் அவருக்கு கில்லாடி கிருஷ்ணனுடு அப்படிங்கிற தெலுங்கு படத்துல நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் சத்தியம், சிவம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல NT ராமராவ் மற்றும் அக்னேனி நாகேஸ்வர ராவ் ஆகியோருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதல்ல இவர் அக்கா, மகள் போன்ற துணை கதாபாத்திரங்களை தான் நடித்து வந்தார். முக்கிய கதாநாயகி பாத்திரங்கள்ல நடிக்கவில்லை. பின்னர் இவர் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பெண் மைய படங்கள்ல இவர் நடித்தார். அதன் பின்னர் கதாநாயகர்களுக்கு இணையாக ஆக்ஷன்ல நடித்து ஹீரோக்களுக்கே டஃப்பும் கொடுத்து வந்தார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களிலிருந்து கவர்ச்சி கதாபாத்திரங்களுக்கும் இவர் மாறி நடித்தார். அந்த காலத்துல கதாநாயகர்களுக்கு இணையாக இவர் சம்பளம் வாங்கினார். இதற்கு எழுந்த விமர்சனம், அப்பொழுது இருந்த பத்திரிகைகள்லாம் இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், ஆண்களுக்கு இணையாக சம்பளம் கொடுக்கறது தப்பு, இவங்களால இப்படி பிஸ்னஸ்லாம் நடக்காது, இந்த படம் நஷ்டம் அடையும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில் இவர் அது எல்லாவற்றுக்கும் தன்னுடைய படத்தின் வெற்றி மூலம் பதிலளித்திருக்கிறார். அவரது அடுத்தடுத்த வெற்றி படங்கள் இந்த எல்லா கேள்விகளையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது. பெரும்பாலும் இவங்க சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு டூப்பு வைத்துக் கொள்ளவே மாட்டாங்களாம். இவங்களுக்கு ஆக்ஷனில் நடிக்கிறதுனா அவ்வளவு பிரியமாக இருக்குமா, அதுக்கு தயாராகவும் அவங்க இருப்பாங்க. விஜயசாந்தி அவர்கள் 1966 வைஜெயந்தி IPS அப்படிங்கிற